வணக்கம், டாக்டர் புவனேஸ்வரன் பேசுகிறேன். பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். இப்போ என்னன்னா, உங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் இது மிக மிக அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு டாபிக். ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக சொல்ல போனால் நம்முடைய கல்லீரலில் கொழுப்பு சத்து சேர்ந்திருக்கிறது அப்படின்னா அதை பற்றி ஒரு உள்நோக்கம், அதை பற்றி ஒரு விளக்கம். இந்த ஃபேட்டி லிவருக்கு பொதுவாக இரண்டு முக்கிய காரணங்களை சொல்லுவோம். ஒன்று ஆல்கஹால் ரிலேட்டட், அதாவது மது அருந்துவதனால அந்த ஆல்கஹால் காரணமாக உண்டாகக்கூடிய ஃபேட்டி லிவர். அதை பற்றி நான் பெருசா பேச போறது இல்லை. ஏன்னா அது ஆல்கஹால் குடிச்சா வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் ஒரு தவறு செய்து அதன் மூலம் அதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பெருசா பண்ண முடியாது, அவங்க தான் நிறுத்தணும். ஆனா இன்னொரு முக்கியமான வகை என்னன்னா, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், அதாவது ஆல்கஹால் சாப்பிடாதவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வரலாம். அது யாருக்கு வரலாம்? ஒன்று, உடல் பருமன் அதிகமாக இருந்தா வரலாம், சர்க்கரை நோய் அதிகமாக இருந்தா வரலாம், தைராய்டு பிரச்சனைகள் இருந்தா வரலாம். இந்த மாதிரி பல மற்ற காரணங்கள்னால வரக்கூடிய ஒரு ஃபேட்டி லிவர். ஏன்னா இது அடிக்கடி உடல் பரிசோதனைக்கு போகும்பொழுது அவங்க ஃபேட்டி லிவர்னு கண்டுபிடிக்கப்பட்டால் அவங்க பதட்டமாறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஃபேட்டி லிவர்ல சில கட்டங்கள் இருக்கு. பொதுவாக நான் ஆல்கஹாலிக் ஸ்டீயட்டோசிஸ் அப்படிமோ, அதாவது அதுல ஜஸ்ட் கொழுப்பு சேர்ந்து இருக்குது. அது என்ன கொழுப்பு? ட்ரைகிளிசரைடு என்று சொல்லக்கூடிய ஒரு கொழுப்பானது அந்த அந்த செல்கள்ல இருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது அதிகமாகும் பொழுது அடுத்த கட்டமாக அது நாஷ் என்று சொல்லக்கூடிய நான் ஆல்கஹாலிக் ஸ்டீயட்டோட்டிக் ஃபெயில்யூர், அந்த மாதிரி அது ஹெப்படைட்டிஸ், அந்த ஈரலினுடைய இயக்கமே பாதிக்கிற அளவுக்கு போகும். அதன் காரணமாக பிற்காலத்தில் அவங்களுக்கு சிரோசிஸ் அல்லது ஈவன் அந்த லிவருக்கு வரக்கூடிய கேன்சர், ஹெப்படோ செல்லுலர் கார்சினோமா எல்லாம் வரலாம் சொல்லிட்டு விஞ்ஞானம் சொல்லுது. கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். ஒன்று, நல்ல உடற்பயிற்சி வேண்டும். இரண்டு, உங்களுடைய உடல் எடையை குறைக்க வேண்டும். மூன்று, அதிகமான கார்போஹைட்ரேட், அதிகமான கொழுப்பு சத்து சாப்பிடுவதை குறைக்க வேண்டும். நான்கு, உங்களுக்கு சர்க்கரை மற்ற தைராய்டு வியாதிகள் இருக்கிறதா என்று ஆலோசித்து அதற்குரிய மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். சரியான உணவு, நல்ல உடற்பயிற்சி தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபேட்டி லிவரில் இருக்கிற அந்த ஃபேட் ஆனது குறைந்து லிவர் பழையபடி நார்மலாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? ஆனா தண்ணி அடிக்கிறதுனால வருது. God bless you. Thank you.